உங்கள்கிட்ட மட்டும் இந்த ஸ்கில் இருக்கும்னு சொன்னால் ஒரு நாளைக்கு $10 $100 ஏன் $1000 கூட ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நீங்கள் US கனடா போன்ற டாப் டியர் கண்ட்ரியில் இருக்கிறேன்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஃபிசிக்கல் லொக்கேஷன் ஒன்று தேவைன்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 2 to 3 hours டைம் இன்வெஸ்ட் பண்ணினாலே உங்களால் ஈஸியாக அதை செஞ்சு கொள்ளலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது 3 விஷயம். முதலாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோன், 2வது இன்டர்நெட், 3வது இது செய்கிறதுக்குரிய வில் பவர். தட்ஸ் ஆல். வேறு எதுவுமே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி எந்த அவசியம் இல்லை. அந்த ஏர்னிங் மெத்தட் என்னன்னு சொல்லி தெரியணும்னு சொன்னால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் ஏர்னிங் மெத்தட்டை எங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணலாம்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எஸ், இந்த சைட் ஹஸ்ல்ற நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொன்னால் என்ன? நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ க்ரியேட் பண்ணாமல் இன்னொரு நபர்ற ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ உங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கோ சர்வீஸுக்கோ சேல்ஸ் எடுத்து கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த ப்ராடக்ட் சேல்ஸுக்கு நடக்கிற அந்த சேலில் ஒரு குறிப்பிட்ட அளவு பெர்சன்டேஜ் கமிஷன் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இதோட சிம்பிள் கன்செப்ட். உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். ஒரு கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க, ஏன் அவங்க நம்மளுக்கு ஒரு கமிஷன் ஒன்று தரணும்? அவங்களே அதை செல் பண்ணி ஏர்ன் பண்ணிட்டு போகலாம். என்னத்துக்கு அவங்க அனாவசியமாக இன்னொரு ஆளுக்கு கமிஷன் கொடுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க்கெட்டிங்கில் நிறைய வகையான மார்க்கெட்டிங்ஸ் இருக்குது. இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருக்குது, பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஆர்கானிக் கண்டென்ட் கிரியேஷன் இருக்குது, SEO இருக்குது, அப்படின்னு சொல்லி நிறைய வகையான மார்க்கெட்டிங்ஸ் இருக்குது. சில ப்ராடக்ட்ஸுக்கு சில மார்க்கெட்டிங் ஒர்க் ஆகும், சில ப்ராடக்ட்ஸுக்கு எல்லா மார்க்கெட்டிங்குமே ஒர்க் ஆகும். இப்போ ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு ஒரு மார்க்கெட்டிங் ஏதோ ஒரு வகையான மார்க்கெட்டிங் அவங்க செய்யணும்னு சொன்னால் எய்தர் அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னு சொன்னால் மணி இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை சேல் பண்ணுவாங்க. இப்படி செய்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கம்பெனிலேயே ஒரு மார்க்கெட்டிங் அசோசியேட் ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாட்டி ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஒன்று இருக்கும். சில பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். ஓகே, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே 10 to 100 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் இந்த எல்லா மார்க்கெட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு அவங்க ஒரு டைமையோ அப்படி இல்லாட்டி மணியையோ இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு ரிட்டர்ன் ஒன்று எதிர்பார்ப்பாங்க. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிற கன்செப்டை இந்த ப்ரொடக்ஷன் சர்வீஸ் கம்பெனிகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் இவங்க இந்த மார்க்கெட்டிங்கை வெளியால் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களோட கம்பெனிக்குள்ள இல்லாமல் வெளியால் அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. அதாவது யார் வேணும்னாலும் அவங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை அவங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு செல் பண்ணி கொடுக்கக்குள்ள நாங்கள் ஒரு கமிஷன் ஒன்று தருவோம்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பெனி அப்ஃப்ரண்ட்டில் எந்த விதமான டைமும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, எந்த விதமான மணியும் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒன்று க்ரியேட் பண்ணி விட்டால் உங்களே என்னை மாதிரி இருக்கிற சாதாரணமாக யார் வேணுனாலும் போய் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம்களில் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டிங் எஃபர்ட்டை பாவிச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கு சேல் எடுத்து கொடுப்போம்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த விதமான மணி இன்வெஸ்ட் பண்ணல, எந்த விதமான டைம் இன்வெஸ்ட் பண்ணல. அவங்களுக்கு நம்முடைய எஃபர்ட்டால் அந்த கம்பெனிக்கு சேல் வரதால அவங்க அந்த மார்க்கெட்டிங்க்கு வச்சிருக்கிற அந்த பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை யார் அந்த ப்ராடக்ட் அண்ட் இதுக்கு சர்வீஸுக்கு சேல் எடுத்து தந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு கமிஷனாக கொடுக்குறதுல அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. மேபி அப்படி கொடுக்குறது அவங்களுக்கு மார்க்கெட்டிங்குன்னு சொல்லி செலவழிக்கிறத விட லாபமாக கூட அநேகமான கம்பெனிஸில் இருக்கும். அதனால தான் நிறைய கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 100% மேற்பட்ட கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. ஈவன் அவங்கள்ட்ட தனி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட்லாம் இருந்தாலும் ஒரு மூலையில் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கன்செப்ட்னு வச்சுருப்பாங்க. ஏன்டா அது அவங்களுக்கு கைண்ட் ஆஃப் அ ஃப்ரீ எஃபர்ட். இன்னொரு ஆள் அவங்களோட மார்க்கெட்டிங் விஷயத்தை எடுத்து செஞ்சு அவங்களுக்கு கொடுக்காங்க. நாளைக்கு சேல்ஸ் நடந்தால் மட்டும்தான் அவங்க பணம் கொடுக்கணும். சேல்ஸ் நடக்காட்டி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறீங்க, ஆனால் அவங்களால எந்த விதமான சேல்ஸும் அந்த கம்பெனி ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அவங்க எந்த விதமான பணமும் உங்களுக்கு தரப்போறதில்ல. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான இழப்பும் இல்லை, ரைட்? இப்போ ஒரு கம்பெனியில் 100 அஃபிலியேட்ஸ் இருக்காங்கன்னு ஒரு 20 அஃபிலியேட்ஸ் தான் சேல்ஸ் கொண்டு வராங்கன்னு சொன்னால் அந்த 20 அஃபிலியேட்ஸுக்கும் அவங்க எவ்வளோ சேல்ஸ் கொண்டு வராங்களோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணால் போதுமே தவிர மற்ற 80 அஃபிலியேட்ஸுக்கும் பே பண்ணணும்னு சொல்லி எந்த அவசியமும் இல்லை. ஸோ இது கம்பெனிஸுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வின்-வின் சிச்சுவேஷன். கம்பெனிக்கு வின்-வின் சிச்சுவேஷன் ப்ளஸ் இண்டிபெண்டன்ட் அஃபிலியேட்ஸுக்கு வின்-வின் சிச்சுவேஷன். ஏன்டா நம்ம ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ண தேவையில்ல. ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுல இருக்கிற எவ்வளோ கஷ்டம் சொல்லி ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி நாட்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணால் அதுக்கு பின்னால் எவ்வளோ எஃபர்ட் போடணும், ப்ளஸ் அந்த ப்ராடக்டை என்ன அப் டு டேட்டாக வச்சுருக்கிறது எவ்வளோ எஃபர்ட் போடணும், ப்ளஸ் அதுக்கு பின்னால் மேனேஜ்மெண்ட் டீம், அட்மின் டீம், கஸ்டமர் சப்போர்ட் அது இதுன்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணினாக்களுக்கு தெரியும்.
ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணணும், அதாவது பிஸ்னஸ் ஒன்றுக்குள்ளே வரணும், இல்லாட்டி ஏர்னிங் ஒன்று பண்ணணும். ஆனால் உங்களுக்கு ப்ராடக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுற ஒரு ஹசிலுக்குள்ளே உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ். ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் க்ரியேட் பண்ண போகிறல, ஷிப்மெண்ட் இதில் மெனக்கிட போகிறல, அடுத்தது ரிட்டர்ன்ஸுகளை பார்க்க போகிறல, கஸ்டமர் சப்போர்ட்டோட மெனக்கிட போகிறல, ஒன்றுமே செய்ய போகிறல. ஒரு கம்பெனி ஒரு பிஸ்னஸ் ஒன்றுட ஜஸ்ட் மார்க்கெட்டிங்கிற அந்த பாடம் மட்டும் எடுத்து நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்க போகுது. நாளைக்கு அந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு விருப்பம் இல்லை, அப்படி அந்த சர்வீஸில் விருப்பம் இல்லை, அந்த நிச்சில் விருப்பம் இல்லை, அப்படி அந்த இண்டஸ்ட்ரியிலே விருப்பம் இல்லாட்டி நீங்கள் தாராளமாக வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிடலாம். ஆனால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, எல்லாம் சரியாக போகுது. ஆனால் நாளைக்கு அந்த ப்ராடக்ட் இரலவெண்ட் ஆகிட்டு, இல்லாட்டி அந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லாமல் போகுது, அப்படி அந்த ப்ராடக்ட்டுக்கு கேள்வி குறைய இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு நீங்கள் புது ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு எஃபர்ட் பண்ணீங்களோ அதை திரும்ப செய்ய வேண்டியது. ஆனால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்யக்குள்ள அந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏங்குற ப்ராடக்ட் ஒன்று ப்ரொமோட் பண்ணிட்டுருங்க, நாளைக்கு அது உங்களுக்கு பிடிக்கல, அதில் கமிஷன் பிரச்சனை, அப்படி இல்லாட்டி வேற ஒரு நல்ல ப்ராடக்ட் ஒன்று இருக்குது, பீங்கிற ப்ராடக்ட் ஏங்குற ப்ராடக்ட்டோட பெஸ்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் தாராளமாக பீங்கிற ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணிட்டு போகலாம். எந்த விதமான கமிட்மெண்ட்டும் இல்லை உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லிட்டேன். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை எப்படி செய்கிறேன்? எங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங்கை பற்றி தெரியா, எங்களுக்கு பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தெரியா, SEO தெரியா, அப்படி இல்லாட்டி சோஷியல் மீடியா தெரியா, கண்டென்ட் கிரியேஷன் தெரியா, எதுவுமே தெரியா. எப்படி இப்போ நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் ஒன்று வரலாம். எப்படி செய்கிறங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதுக்கு முதல் இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்கிறதுக்குரிய ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணுறதை பற்றி முதலாவது கதை. இப்போ நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு ப்ராடக்ட் சர்வீஸை தான் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், ரைட்? ஸோ அந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை எப்படி செலக்ட் பண்ணணும்? முதலாவது நீங்கள் ஒரு நிச் ஒன்றை செலக்ட் பண்ண. நிச்சுன்னு என்னென்னு சொன்னால் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிற ப்ராடக்டையோ சர்வீஸையோ ப்ரொமோட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி. சிலாக்களுக்கு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இல்லை இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சிலாக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக் மணி ஆன்லைன் நிச்சில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சிலாக்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், சிலாக்களுக்கு ஏஐல இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். இப்படி உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அப்படியான ஒரு ஃபீல்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எவர்கிரீன் நிச்சுகளை செலக்ட் பண்ணுங்க. எவர்கிரீன் நிச்சுகள்னு சொன்னால் கண்டினியூஸாக எப்போவுமே அந்த நிச்சுகளில் கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஹெல்த் எப்பயுமே தேவைப்பட்டு இருக்கு ஒரு விஷயம். அதே மாதிரி மேக் மணி ஆன்லைன் எப்போவுமே மேக் மணி ஆன்லைனில் தேவை இருந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பும் எப்போவே தேவை. இப்படி தேவை அநேகமாக இருக்கிற ஒரு நிச்சயம் செலக்ட் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அந்த நிச்சயம் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிச்சயம் செலக்ட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பேர்ன் அவுட் ஆக மாட்டீங்க. இப்போ நிச்சயம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க, இப்போ ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ அந்த நிச்சில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை செலக்ட் பண்ணக்குள்ள 2 விஷயம் நீங்கள் கவனிக்கணும். ஒன்று ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறீங்களா, டிஜிட்டல் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ண போகிறீங்களான்னு சொல்லி. ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு விற்ற விஷயத்தை திரும்ப விற்கலாம், திரும்ப மேனுஃபேக்சர் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டை விற்கணுங்கிற காரணத்தால் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்ஸுகளுக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பர்சன்டேஜ்லாம் நீங்கள் ஒரு 3-4% ஒரு 10% உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுகள், கோர்ஸுகள், அப்படி இல்லாட்டி சாஃப்ட்வேர்ஸுகள், அதை மாதிரி விஷயங்களை நீங்கள் விற்க போகல. அது ஒரு தரம் கிரியேட் பண்ணி மல்டிபிள் டைம் செல் பண்ணுறதால திரும்ப மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இல்லாதால உங்களுக்கு கமிஷனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40-50லேருந்து சில கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 90% கூட கமிஷனல் தருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போடுற எஃபர்ட்டுக்கு நம்மளுக்கு பெரிய அளவில் கமிஷன் கிடைக்கணும்னு சொன்னால் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுகளை ப்ரொமோட் பண்ணுறது பெஸ்ட்டு. 3வது நீங்கள் கருத்தில் கொள்ளணும், நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்டில் இருந்து ரெக்கரிங் கமிஷன் வருமாங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது என்ன ரெக்கரிங் கமிஷன் சொன்னால் அந்த ப்ராடக்ட்டை வாங்குற கஸ்டமர் திரும்ப அந்த ப்ராடக்ட்டுக்கு மந்த்லியோ இயர்லியோ பேமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். அந்த பேமெண்ட் பண்ணுறதுல இருந்து உங்களுக்கு ஒரு கஸ்டமர்லேருந்தே கண்டினியூஸாக கமிஷன் கிடைக்கிற மாதிரி. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5-6 வருஷத்துக்கு முதல் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்றை நான் ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அந்த சாஃப்ட்வேரை நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதில் சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கூட அந்த சாஃப்ட்வேரை பாவிச்சிட்டு இருக்காங்க. அவங்க இன்றைக்கு பாவிக்கிற ஒவ்வொரு மாதமும் அவங்க பே பண்ண எனக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த சாஃப்ட்வேர்லேருந்து 40% கமிஷன் வந்துகிட்டே இருக்கு. அந்த சாஃப்ட்வேருக்கு அவங்க ஒவ்வொரு மாதமும் $100 கிட்ட பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் எனக்கு $40 இன்றைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 6 வருஷமா. எப்போ நான் 6 வருஷத்துக்கு முதல் செஞ்ச ஒர்க்குக்கு. இதுதான் பியூட்டி ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நிச் ஒன்று செலக்ட் பண்ணி அந்த நிச்சில் பெஸ்ட்டான டிஜிட்டல் ப்ராடக்ட் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்டும் கண்டினியூஸாக ரெக்கரிங் கமிஷன் தர மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களோட லோ எஃபர்ட்டில் கூடுதலான அளவு கமிஷன் ப்ளஸ் கண்டினியூஸ் கமிஷன் ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ ப்ராடக்ட் ஒன்று பெஸ்ட்டான ப்ராடக்ட் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க, உங்களோட நிச்சயம் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ எப்படி ப்ரொமோட் பண்ணுற, எப்படி அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னு சொன்னால் அது எல்லாத்தையுமே HBO கம்யூனிட்டியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீச் பண்ணியிருக்கிறேன். ஏன்டா அது எல்லாத்தையுமே ஒரு 10 நிமிஷம் வீடியோவில் டிக்டாக்ல கதைக்கிறதுக்கான அது பெரிய விஷயம், இன்டெப்த்தாக கதைக்கிற வேண்டிய விஷயம். அது எல்லாத்தையுமே HBO கம்யூனிட்டியில் டீச் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த HBO கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். HBO கம்யூனிட்டியில் எப்படி ஜாயின் பண்ணுற மற்ற விஷயம் எல்லாத்தையுமே நான் மேலே டீட்டெயில்ஸை தரேன். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.